டெல்டா மாவட்டம் முழுவதும், குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கிற சம்பா நெல், அது சம்பா பயிராக இருந்தாலும் சரி அல்லது குறுகிய கால பயிராக இருந்தாலும் சரி, அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. கடந்த காலங்களில், அண்மை காலங்களில் பெய்த மழையின் காரணமாக, இரவில் அடித்த காற்றின் காரணமாகவும் கதிர்கள் முழுவதுமாக சாய்ந்து கிடக்கிறது, நிலத்தோடு படுத்திருக்கிறது. இந்த நெல் அனைத்துமே அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. நிலம் சேராக இருக்கிறது, சகதியாக இருக்கிறது, ஈரமாக இருக்கிறது. அதனால் டயர் பொருத்திய அறுவடை இயந்திரங்கள் அறுவடைக்கு பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. இந்த சேரும் சகதியுமாக இருக்கிற இந்த நிலத்தில் அறுவடைக்கு பெல்ட் பொருத்திய அந்த அறுவடை இயந்திரங்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த பெல்ட் பொருத்திய அறுவடை இயந்திரங்கள் மிக மிக குறைவு என்பதால் அறுவடைக்கு தயாராக இருக்கிற கதிர்களை அறுக்க முடியாமல் விவசாயிகள் தவிக்கிறார்கள். எனவே அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு உடனடியாக எங்கே இருந்தாலும் இந்த பெல்ட் பொருத்திய அறுவடை இயந்திரங்களை இந்த டெல்டா மாவட்டத்திற்கு, குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அதிகமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இப்போது கையில் கண்ணால் காண்கிற இந்த கதிர்களையும் நெல்மணிகளையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இதை போர்க்கால அடிப்படையில் செய்து கொடுக்க வேண்டும். இதில் அலட்சியம் வேண்டாம். இது உடனடியாக வேளாண் துறையை, வருவாய்த்துறையை இதில் ஈடுபடுத்தி இதற்கான உதவிகளை விவசாயிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.